Hi friends, welcome to Lakshmi Max. 13 June 2026 RRB NTPC undergraduate shift 3 ல கேட்ட GK கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. இப்ப NTPC போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மே 7ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப யூடியூப்ல நாம ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்க ஒன்ஸ் இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய டீம் வந்து உங்களுக்கான PDF வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ மே 7, 8, 9, ஜூன் 14ஓட PDFs வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் NTPC CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஷிஃப்ட் கொஸ்டினுக்கு 99 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்எண்ட்ல இருந்து கரண்ட் அஃபேருக்கான அக்சஸும் கொடுத்துருவாங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவாங்க. RRB குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா நாம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான 75 டேஸோட லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. இப்போ குரூப் டிக்காக ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் அப்படி இல்லைன்னா ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What was the literacy rate of India according to the 2011 census? So இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 74.04%. ஓகே, 2011 சென்சஸ்ல இருந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லயுமே ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லிட்ரஸி ரேட் வந்து கேட்டிருக்காங்க 74.04%. இதுல மேல் லிட்ரஸி ஃபீமேல் லிட்ரஸின்னு தனியா பார்த்தோம் அப்படின்னா மேல் லிட்ரஸி வந்து 82.14%, ஃபீமேல் லிட்ரஸி வந்து 65.46%. According to census rule, a person aged 7 years or above who can read and write with understanding in any language is considered literate. ஓகேவா? ஸோ லிட்ரேட்னா யாருன்னா ஒருத்தங்களுக்கு 7 வயசு இல்ல அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தமிழ் மீடியம் பாருங்க. மொத்த எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 74.04%. இதே இது ஆண்களோட எழுத்தறிவு விகிதம் பார்த்தோம்னா 82.14%. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 65.46%. இப்பதான் சொன்ன 7 வயசு இல்லைன்னா அதுக்கு மேல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக உயர்ந்த எழுத்தறிவு விகிதத்தை கொண்ட யூனியன் பிரதேசம் எது? அடுத்த ஷிப்ல நாம வந்து எதிர்பார்க்கலாம். எந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னா லட்சத்தீவு 91.85%. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which new fundamental duty was added to the Indian Constitution by the 86th Amendment Act? 2002ஆம் ஆண்டின் 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட புதிய அடிப்படை கடமை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ என்ன கடமை அப்படின்னா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் 6 and 14. அதாவது 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்விகளை வழங்குதல். ஓகேவா? ஓகே, 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல வந்து 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிகிள் 51A ஓகே பார்ட் 4A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும். ஓகே ஓகே 2002ஆம் ஆண்டின் 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A கீழ் உள்ள பிரிவு 51A 11வது அடிப்படை கடமையை சேர்ந்தது. இதன்படி பெற்றோர் அல்லது பாதுகாவலராக இருக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? பாதுகாப்பான கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதுதான் இதோட முக்கியமான கடமையாகும். ஓகேவா? அடிப்படை உரிமைகள் பிரிவு 21 சேர்த்ததன் மூலம் 6 to 14 வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயம், அது மட்டும் இல்லாம கல்வி வந்து இலவசமாகவும் வழங்கப்பட்டது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which year did India officially join the Shanghai Cooperation Organization as a full member? SCOல எப்போ வந்து இந்தியா வந்து முழு நேர உறுப்பினராக இணைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். எப்போ அப்படின்னா 2017ல. ஓகே,
both India and Pakistan received full member status on 9 June 2017 at the Astana summit. Okay, Kazakhstan summit. Okay, before becoming a full member, India was granted observer status during the Astana summit itself in 2005. ஓகேவா 2017 இருந்து நாம வந்து என்ன பண்ணோம், ஃபுல் மெம்பரா வந்து மாறிட்டோம். அஸ்தானா உச்சி மாநாடு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுக்கும் 9 ஜூன் 2017 முழு உறுப்பினர் அந்தஸ்தை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, முழு உறுப்பினர் ஆவதற்கு முன்னாடி நாம வந்து அப்சர்வர் ஸ்டேட்ல வந்து இருந்திருக்கோம். எப்போ 2005லலாம். சோ 2017 இருந்து தான் முழு உறுப்பினர் நாடா வந்து நாம மாறி இருக்கோம். இப்ப இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் அடுத்த ஷிப்ட்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, விச் இயர் SCO எஸ்டாப்ளிஷ்டு, ஷங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். 2001ல. ஓகே, எங்க அப்படின்னா ஷாங்கை, சைனா. Okay, this organization was previously known as Shanghai 5, which was established in 1996. Founding members யாரெல்லாம் கசகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெய்ஜிங், சைனால இருக்கு. Where is the headquarters of SCOs? So startingல அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்திருக்கு, பெய்ஜிங், சைனா. Where is the headquarters of SCO's regional anti-terrorist structure located? ஓகேவா, சோ SCO ஓட anti-terrorist structure வந்து எங்க இருக்கு அப்படின்னா தாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல இருந்திருக்கு. அப்ப ஆரம்பத்துல இருந்தே அதோட ஹெட் குவார்டர்ஸ், SCOட ஹெட் குவார்டர்ஸ் ஷங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெய்ஜிங், சைனா. Which country became the 10th full member of SCO in the year 2024? Okay, so 10th country எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலாரஸ். SCOல ஜாயின் பண்ண 10வது கண்ட்ரி வந்து பெலாரஸ். ஓகே, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா 9th மெம்பர் 2023ல ஜாயின் பண்ணிருக்காங்க. பெலாரஸ் வந்து 2024ல SCOல ஜாயின் பண்ணிருக்காங்க. What are the official working languages of SCO? SCO ஓட லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ என்ன அப்படின்னா சைனீஸ் அண்ட் ரஷ்யன். ஓகே, சோ தமிழ் மீடியம் பாருங்க. SCO வந்து எப்ப நிறுவப்பட்டது, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னா 2001ல. ஓகே, சோ இதுல வந்து இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா பெய்ஜிங், சைனால இருக்கு. ஓகேவா, சோ அதே மாதிரி SCO பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்போட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா தாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான். 2024ல 10வது உறுப்பினராக மாறிய சங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட 10வது உறுப்பினர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலாரஸ். இவங்களுக்கு முன்னாடியே 2023ல யாரு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஈரான். இவங்க வந்து 9வது உறுப்பு நாடு. ஓகே, சங்கை ஒத்துழைப்பு அமைப்பின் அதிகாரப்பூர்வ மொழிகள் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுனா சீனா மற்றும் ரஷ்ய மொழிகள். What type of forest or தைகா vegetation referred to as? தைகா தாவரங்கள் எவ்வகை காடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. சோ இன்னைக்கு வந்து 15ஓட ஷிஃப்ட் 1ம் 2ம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஷிஃப்ட் 1ம் 2ம் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. நாம இப்பதான் யூடியூப்ல வந்து 13ஓட ஷிஃப்ட் 3ஏ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் வீடியோ. உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் முடிய அந்த PDFs வேணும் அப்படின்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க PDF வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா PDF வந்து திருப்பி வீடியோவா மேக் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு தான் டைம் ஆகும். அதே நீங்க டைரக்டா டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு 99 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய உங்களுக்கு PDF வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ டைகா தாவரங்கள் வந்து எவ்வகையான காடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இது வந்து ஊசி இலை காடுகள், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். Coniferous forest. The Taiga region primarily features evergreen coniferous trees. ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊசி இலை காடுகள். In the year 1976, untouchability 1955 was renamed as 1976ல தீண்டாமை சட்டம் 1955 எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்கன்னா குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். ஓகே, அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955 வந்து எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. This amendment was made in the year 1976. ஓகே, அப்ப அந்த அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 எப்ப மாத்திருக்காங்க அப்படின்னா 1976ல வந்து மாத்திருக்காங்க. ஓகே ஓகே தீண்டாமை சட்டம் 1955. இதோட நேம் வந்து 1976ல வந்து எப்படி மாத்தப்பட்டது, குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு மாற்றப்பட்டது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the electric current passing through a conductor
is doubled. What will be the effect on the heat produced? Okay, ஹீட்டுக்கான ஃபார்முலா என்ன? I square RT அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிதானே? Iங்கிறது கரண்ட், Rங்கிறது மின்தடை. அப்ப இனிஷியலா H is equal to I square RT. கரண்ட் வந்து I தான் பாஸ் ஆகுது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? கரண்ட் வந்து எவ்வளவு பாஸ் ஆகுதுன்னு? எலக்ட்ரிக் கரண்ட் பாசிங் த்ரூ a conductor is doubled. இப்ப I வந்து நமக்கு எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா 2I அப்படின்னு நம்ம வந்து கரண்ட்டை பாஸ் பண்ண போறோம். அப்படி பாஸ் பண்ணோம்னா நமக்கு இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2I the whole square RT ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு ஹீட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 4I square RT ன்னு கிடைக்கும். அப்ப இனிஷியலா ஹீட் வந்து எப்படி இருந்துச்சு? I square RT ன்னு இருந்துச்சு. இப்போ நமக்கு எப்படி மாறுது? 4 into I square RT ன்னு மாறுது. அப்போ 4 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த ஹீட் வந்து அந்த வெப்பம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4 மடங்காகும். will be 4 times. ஓகே, இது எல்லாமே நான் சயின்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ் சயின்ஸ்ல. இப்ப ஹீட்டுக்கு தெரியும் I ஸ்கொயர் RTன்னு. இப்ப I வந்து என்ன ஆகுது? டபுள் ஆகுது அப்படின்னா நமக்கு ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து ஆகும். எப்படி ஆகுதுங்கிறத இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல கொடுத்திருக்கேன். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதான் இப்ப வேர்டிங்ஸ்ல உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்கேன். ஓகே, in which year was the Citizenship Act of India enacted or passed for the first time? இந்தியாவுல குடியுரிமை சட்டம் முதலில் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது இல்லனா எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னா 1955ல. Citizenship Act came into effect in India on December 30, 1955. Article 11 of the Constitution empowered the Parliament to make laws regarding citizenship. Under the Act, Citizenship Act 1955. 5 ways to acquire citizenship. எந்தெந்த வழிகள்லாம் நாம குடியுரிமை பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, any persons can acquire Indian citizenship. இந்திய குடிமகனா மாறுறதுக்கு 5 வழிகள். ஒன்னு வந்து by birth, நாம இந்தியாவுல பிறந்திருக்கோம். by descent, அதுக்கப்புறம் by registration, by naturalization, by incorporation of territory. ஓகேவா? ஓகே, மூல குடியுரிமை சட்டம் இந்தியாவுல 1955 டிசம்பர் 30ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து என்னாச்சு? நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? சோ குடியுரிமை பெறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னா பை பெர்த், அதுக்கப்புறம் பை டிசன், அதாவது நம்ம வம்சாவளிகள், நம்ம தாத்தா பாட்டி, நம்ம இது எல்லாருமே நம்ம வம்சாவளிகள் வந்து இந்தியாவுல இருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து என்ன சொல்லலாம்? இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லலாம். பை ரிஜிஸ்ட்ரேஷன், நம்ம என்ன பண்ணலாம்? இங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிருப்போம் இல்லையா? இயல்புரிமையின் மூலம். அதுக்கப்புறம் வந்து பிரதேசங்களை இணைப்பதன் மூலமாக. ஓகே, இந்தியா கூட ஏதாவது ஒரு பிரதேசங்கள் அந்த மாதிரி இணைக்கிறோம் அப்படின்னா சோ அது மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்திய குடியுரிமை வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following musical instrument is a percussion instrument? பின்வருவனவற்றுள் தாளவாத்தியம் எது? தாளவாத்தியம்னா என்னது? தட்டுறோம் இல்லையா? தட்டுறதுல சவுண்ட் வரும். இப்ப புல்லாங்குழல் எடுத்துக்கிட்டோம்னா ஊதுனாதான் சவுண்ட் வரும். அப்ப காற்று வாத்தியம் அது, அப்படிதானே? அப்ப இது வந்து என்னது? விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். வீணையும் வராது. ஓகேவா? அப்போ இதுல வந்து மிருதங்கம் தான் நாம என்ன பண்ணுவோம்? தட்டுவோம். ஓகேவா? அப்ப இதுதான் என்னது? தாளவாத்தியம். ஓகேவா? அப்போ தாளவாத்தியம். தமிழ் மீடியம் பாருங்க. சோ அவ்வளவுதான். ஜஸ்ட் இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, தாளவாத்தியங்கள் இல்லைன்னா தோல் கருவிகள். ஓகே, சோ நம்ம மிருதங்கம், அதுக்கப்புறம் நம்ம தோல் கருவிகள்லாம் தெரியும் இல்லையா? அந்த கொட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா தோல் கருவிகள். இதை வந்து கை வச்சு இது பண்ணலாம், இல்ல ஒரு குச்சி வச்சு தட்டலாம், அப்படிதானே? சோ நம்ம கொட்டெல்லாம் அடிப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தாளவாத்தியங்கள் அதோட இது வந்து எதை வச்சு வச்சிருப்போம்? தோல் வச்சு வச்சிருப்பாங்க. அப்ப கைகளால் வாசிக்கப்படக்கூடியது, இல்ல ஒரு குச்சி வச்சு இது பண்ணக்கூடியது. அப்ப அது எல்லாமே என்னது? நமக்கு தாளவாத்தியங்கள். தாளம் போடுறோம் இல்லையா அதுல, அதனால. நரம்பு கருவிகள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ வீணை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நரம்பு கருவிகள், அப்படிதானே? சோ அது வந்து அந்த நரம்பு அது என்ன விரல்களால வந்து அது என்ன பண்ணும்? மீட்டப்படும், அப்படிதானே? இல்லைன்னா மீட்டு கருவி அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். காற்று கருவினா காற்று இருக்கு குடுக்கறதுனாலதான் இப்ப புல்லாங்குழல் இருக்கு, ஓட்டையா போட்டிருப்போம். அந்த ஓட்டைய மூடிட்டு நம்ம ஊதுறோம்னா சவுண்ட் வராது. அப்போ அதெல்லாம் என்னது? காற்று கருவிகள். ஓகேவா? சோ புல்லாங்குழல் வந்து பாத்தீங்கன்னா காற்று கருவிகள். இப்போ உங்களுக்கு கேட்டிருந்தது வந்து என்ன கருவி? தாளவாத்தியம் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அதுல மிருதங்கம் தான் கரெக்ட். ஓகே, which date did ராணி லக்ஷ்மிபாய் ஆஃப் ஜான்சி die while fighting the British? ஓகே, எந்த டேட்ல ராணி லக்ஷ்மிபாய் வந்து ஆங்கிலேயர்களுடன் போரிட்டு வந்து மரணம் அடைந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான்சி லக்ஷ்மிபாய் எப்ப இறந்தாங்கன்னா இவங்களோட அந்த முதல் இந்திய சுதந்திர போர் நடந்துச்சு இல்லையா? 1857. இதுலதான் படைகள் எல்லாத்தையுமே ஜான்சி ஒவ்வொரு பகுதிகளில இருந்தும் ஒவ்வொருத்தங்க படையை வந்து வழி நடத்தியிருப்பாங்க. ஜான்சில இருந்து பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் வந்து படையை வழி நடத்தியிருப்பாங்க. சோ இவங்களோட ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயோட நேம் பாத்தீங்கன்னா அவங்களோட மேரேஜுக்கு முன்னாடி மணிகர்ணிகா அப்படின்னு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க ஜான்சியோட ராணி ஆனதுக்கு அப்புறம் அந்த மேரேஜுக்கு அப்புறம் ராணி லக்ஷ்மிபாய் அப்படின்னு வந்து நேம வந்து என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, சோ ராணி லக்ஷ்மிபாய் பத்தி எல்லாருமே படிச்சிருப்பீங்க.
அப்போ இவங்க எப்ப இறந்தாங்க அப்படின்னா 18 ஜூன் 1858ல வந்து இறந்திருக்காங்க. ஓகே. ராணி லட்சுமிபாய் த கிரேட் ஹீரோயின் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், முதல் இந்திய சுதந்திர போர் இல்லைன்னா சிப்பாய் கழகம் 1857ல நடந்துச்சு. இவங்க அந்த அந்த கழகத்துல வந்து அவங்களோட படைகளை வந்து வழி நடத்தினாங்க. இவங்க ஜூன் 18 1858ல வந்து இறந்து போயிட்டாங்க. while fighting the British at கோட்டாக்கி சேரை நியர் குவாலியர். ஓகேவா. ஓகே. முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மாபெரும் வீராங்கனையான ஜான்சி ராணி லட்சுமிபாய் வந்து 1858 ஜூன் 18ல குவாலியர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ லட்சுமிபாய் பத்தி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, வேர் வாஸ் ராணி லட்சுமிபாய் born அண்ட் வாட் வாஸ் ஹர் சைல்டுஹுட் நேம்னு கேட்கலாம். ஓகே. இப்போ மணிகர்ணிகான்னு ஒரு மூவி கூட இருந்துச்சு, கங்கனா ரணாவத்தோட மூவி, அது கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. ராணி லட்சுமிபாய் வந்து எங்க பிறந்தாங்க அப்படின்னா வாரணாசியில. அவங்களோட அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா மணிகர்ணிகா. Under which doctrine or policy did Lord Dalhousie annex the state of Jhansi into the British Empire in 1853? Doctrine of Lapsi, வாரிசிலப்பு கொள்கை. Okay. What was the name of Rani Lakshmibai's husband and the king of Jhansi? Gangadhar Rao. ஓகேவா. ஸோ கங்காதர் ராவ். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய வந்து சூழ்ச்சி மூலமா இது பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு குழந்தைய லக்ஷ்மிபாய் வந்து தத்தெடுப்பாங்க. அந்த குழந்தை பேர் வந்து தாமோதர் ராவ். ஓகே. இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா கங்காதர் ராவ். who led the military revolt in Jhansi during the uprising of 1857? So ராணி லட்சுமிபாய் வந்து எங்க பிறந்தாங்க? சோ தமிழ் மீடியம்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். வாரணாசியில பிறந்தாங்க. அவங்களோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா மணிகர்ணிகா. 1853ல எந்த கோட்பாட்டின்படி டல்கோசி பிரபு வந்து ஜான்சி அரசை ஆங்கில பேரரசுடன் இணைத்துக் கொண்டாருன்னா வாரிசிலப்பு கொள்கை. ஓகே. அது வாரிசு இல்ல, அந்த அந்த இதுக்கு வாரிசு இல்ல அப்படின்னா அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இது கூட அந்த ராஜ்யத்தை வந்து இணைச்சுக்கிடுவாங்க. லட்சுமிபாயோட கணவர் பெயர் மற்றும் மன்னரின் மகனின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அவங்க வந்து வளர்ப்பு மகன். ஓகே. தாமோதர் ராவ்ங்கிறது. கங்காதர் ராவ்ங்கிறது அவங்க ஹஸ்பண்டோட நேம். 1857 புரட்சியின் போது ஜான்சில ராணுவ கிளர்ச்சியை வழிநடத்தியவர் யார்? எல்லாருக்குமே தெரியும். யாரு? ராணி லட்சுமிபாய். What was the primary objective of the policy of liberalization under the 1991 economic reforms? 1991 ஆண்டின் பொருளாதார சீர்திருத்தங்களின் கீழ் தாராளமயமாக்கல் கொள்கையை அமல்படுத்தியதன் முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வர்த்தக மற்றும் தொழில்துறையை நிர்வாக கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவித்து எளிதாக்குதல். இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். ஓகே. அடுத்த கொஸ்டின், what is the primary or main function of a parliamentary committee in Indian democracy? இந்திய ஜனநாயகத்துல நாடாளுமன்ற குழுவோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான பணி என்னன்னா, மசோதாக்கள், வரவு செலவு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை விரிவாக ஆய்வு செய்ய நாடாளுமன்றத்திற்கு உதவுகிறது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபார்மேஷன் அண்ட் பாலிசி ஆஃப் ஜனதா பார்ட்டி இன் 1977 எலெக்ஷன்? 1977 ஆண்டில் ஜனதா கட்சி உருவாக்கம் மற்றும் கொள்கையின் முதன்மையான நோக்கம் என்னவாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவசர நிலை காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஜனநாயகமற்ற நடவடிக்கைகளை நீக்கி மீண்டும் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following option is not a single singing style? பின்வரும் விருப்பங்களில் எது பாடும் பாணி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ துருபத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துருபத் கலைஞர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. துருபத்ங்கிறது ஒரு வகையான சிங்கிங் ஸ்டைல். கியால், தப்பா இது எல்லாமே சிங்கிங் ஸ்டைல். ஆனா இந்த பைராகிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிங் ஸ்டைல் கிடையாது. ஓகே. பைராகி வந்து சிங்கிங் ஸ்டைல் வந்து கிடையாது. பைராகிங்கிறது மியூசிக்கல் ஸ்கேல் ஆர் மெலடி, அந்த ராகம். ஓகே. எத்தனை ஸ்கேல்ல பாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அதுதான் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் which is also known as the ராகா பைராகி பைரவ். ஓகே. துருபத், கியால், அதுக்கப்புறம் தப்பா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் சிங்கிங்ஸ். ஓகேவா. சோ பைராகிங்கிறது தான் என்னன்னா என்னது பாடும் பாணி கிடையாது. இது வந்து எத்தனை கட்டையில பாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பைராகிங்கிறது இந்திய பாரம்பரிய இசையின் ஒரு ராகம். இது பைராகி பைரவ் ராகம் அப்படின்னு இதை வந்து சொல்றோம். ஓகேவா. மத்த மூணுமே பாத்தீங்கன்னா சிங்கிங் ஸ்டைல். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா? இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டோட என்டிபிசி கிராஜுவேட்லயும் கேட்டிருந்தாங்க, நம்ம சிஏ பிடிஎஃப்லயும் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். ரேங்க் ஆஃப் இந்தியா இந்த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ்டு பை யுனைடெட் நேஷன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ். ஆண்டுதோறும் ஐநா காலநிலை மாநாட்டில் வெளியிடப்பட்ட உலகளாவிய காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டுல இந்தியாவோட ரேங்க் என்ன? இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கு. ஓகே. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 10th பொசிஷன்ல வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
2025ஆம் ஆண்டில் லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகளில் லாரியஸ் உலக ஆண்டின் சிறந்த ஆண் விளையாட்டு வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்கு அப்படின்னா அர்மன் டுப்ளாண்டிஸ். இதுவும் நம்ம CAPDFல வந்து கொடுத்த கொஸ்டின் தான். ஓகே, 2025 லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்ல அர்மன் டுப்ளாண்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம ஆல் இன் ஒன்னோட சயின்ஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். 1 கிலோவாட் அவர் இஸ் ஈக்குவல் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? 1 கிலோவாட் அவர் எதுக்கு ஈக்குவல்னா 3.6 இன்ட்டு 10⁶ ஜூலுக்கு வந்து ஈக்குவல். ஓகே, under which specific category is the famous Chow dance classified by UNESCO? Okay, so இது வந்து எந்த கேட்டகரிக்கு கீழே இந்த இந்த இதை வந்து இது பண்ணியிருக்காங்க? யுனெஸ்கோவால் புகழ்பெற்ற சாவ் நடனம் எந்த குறிப்பிட்ட பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? எந்த பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட், அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியல்ல வந்து இதை சேர்த்திருக்காங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செரிகேலா சாவு ஜார்க்கண்ட்ல உள்ளது. ஓகேவா, புருலியா சாவு இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடியது. அந்த ஆடக்கூடிய அந்த ஸ்டைல் மட்டும் மாறும். ஓகே, ஸ்டைல் மட்டும் மாறும். மாஸ்கார் யூஸ்ட் இன் தி ஸ்டைல், இதுல மாஸ்கார் யூஸ்ட் இன் தி ஸ்டைல். அதுலயும் இதுல பாருங்க மயூர்பன் சாவு, சாவுல இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஸ்டைல்ஸ். ஓகே, இது வந்து ஒடிஷால இது பண்ணக்கூடியது. ஓகே, யுனெஸ்கோ சாவ் நடனத்தை அருவமான கலாச்சார பாரம்பரியத்தோட பிரதிநிதித்துவ பட்டியல்ல வந்து சேர்த்திருக்காங்க. இது 2010ல வந்து இந்த பட்டியல்ல வந்து சேர்க்கப்பட்டது. இதோட 3 ஸ்டைல் வந்து இதுல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. What is the primary reason for the increase in metallic character when moving down a group in a periodic table? தனிம வரிசை அட்டவணையில ஒரு தொகுதியின் கீழ் நோக்கி செல்லும் போது உலோக பண்பு அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன? இது ஆல்ரெடி நாம பீரியாடிக் டேபிள்ல படிச்சதுதான். அயனியாக்கும் ஆற்றல் குறைதல், அதுக்கப்புறம் அணு அளவு வந்து அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which component inside the CPU is responsible for performing all arithmetic addition, subtraction இது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு CPUல நம்ம என்ன யூனிட் வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ALU யூனிட்னு சொல்லுவோம். arithmetic logic unit. சிபியூல இருக்கக்கூடிய எண் கணித அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே எதுல நடக்கும் அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல தான் நடக்கும். ஓகே, சிபியூல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ யூனிட், மெமரி யூனிட்னு இருக்கும். ஓகேவா, சோ அதுல அந்த ஆபரேஷன் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல வந்து நடக்கும். சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுல நடக்கிறது தான் என்னதுன்னா இந்த ஏஎல்யூ. ஓகே, இந்த சிபியூ வந்து கம்ப்யூட்டரோட பிரைன் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். ஓகேவா, கம்ப்யூட்டரோட மூளையே சிபியூ தான். Which of the following is the fastest memory in a computer system? கணினி அமைப்புகளில் மிக அதிவேகமான நினைவகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the financial funding pattern shared between the central and state government for promoting traditional or natural agricultural practices in the northeast region? Okay, so centralக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90:10. Which major river system is primarily responsible for the geographic division and spatial population inequality or distribution in Bangladesh? வங்கதேசத்துல புவியியல் பிரிவு மற்றும் இடஞ்சார்ந்த மக்கள் தொகை சமமின்மை விநியோகத்திற்கு முதன்மையான காரணமான பெரிய நதி அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமுனா, மேக்னா அண்ட் பத்மா நதி அமைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to Kaudilya's Arthasastra, அர்த்தசாஸ்திரத்தை எழுதினவர் யாரு? கௌடில்யர். Which court was designated to resolve disputes between the state and citizens and handle administrative offences? கௌடில்யரோட அர்த்தசாஸ்திரத்தோட கூற்றுப்படி அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான தகராறுகளை தீர்க்கவும் நிர்வாக குற்றங்களை கையாளவும் நியமிக்கப்பட்ட நீதிமன்றம் எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மஸ்திய நீதிமன்றம். ஓகே, அரசாங்கத்துக்கும் குடிமக்களுக்கும் இடையில ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு நீதிமன்றம் வந்து இருந்துச்சு. அதுதான் தர்மஸ்திய நீதிமன்றம். இது வந்து கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யாருன்னு. யாரு அப்படின்னா கௌடில்யர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா, சோ ஒவ்வொரு கொஸ்டின் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல உள்ளவங்க படிச்சுட்டு போங்க.
In which census year of India was a special craft survey integrated for the first time to collect detailed data on traditional crafts, cottage industries and artisans. இந்தியாவுல எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு கீழே பாரம்பரிய கைவினை பொருட்கள், குடிசை தொழில்கள், கைவினைஞர்கள் பற்றிய விரிவான தரவுகளை சேகரிக்க முதன்முறையாக ஒரு சிறப்பு கைவினை கணக்கெடுப்பு ஒருங்கிணைக்கப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னா 1961. ஓகே, இந்த சென்சஸ்ல தான் இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, which edict or inscription of Emperor Ashoka is the detailed account of his famous Kalinga war and change of heart pound. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அசோகரோட புகழ்பெற்ற கலிங்க போர் மற்றும் அவரது மனமாற்றம் பற்றிய விரிவான விவரங்கள் எந்த கல்வெட்டுல காணப்படுகின்றன கேட்டிருக்காங்க. எந்த கல்வெட்டு அப்படின்னா 13வது பாறை கல்வெட்டுல வந்து காணப்படுகிறது. ஏன்னா அந்த கலிங்க போர் தான் அவர் லைஃப்லயே ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து அவர் வந்து எப்படி போனாரு, அந்த போர் அது எல்லாமே விட்டுட்டு அமைதியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே, அக்கார்டிங் டு கலிங்கா வார் 261 BC, கிரேட் மௌரியன் எம்பையர் அசோகா இஸ் ஃபவுண்ட் இஸ் 13th மேஜர் ராக் எடிக்ட். This inscription contains description of the horrific carnage of the war, Ashoka's change of heart and his adoption of Buddhism. Okay, அதுல வந்து நிறைய உயிர்கள் வந்து இறந்து போனதுனால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த என்ன சொல்ல அந்த போர் புரியுது அது எல்லாமே விட்டுட்டு அவர் வந்து புத்த மதத்தை வந்து தழுவிட்டு என்ன பண்ணுவாரு, போரே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அமைதியான வழியில போவாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட பாறை கல்வெட்டுகள், அசோகரோட பாறை கல்வெட்டுகள் அப்படின்னே தனியா நாம ஒரு டாபிக் வந்து பார்த்திருப்போம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. அப்ப இந்த கலிங்க போரு அவரோட மனமாற்றம் பத்தி எந்த கல்வெட்டுல இருக்கு அப்படின்னா 13th மேஜர் ராக்ல இருக்கு. ஓகே, 13வது பாறை கல்வெட்டுல. எக்ஸப்ட் இன் த கேஸ் ஆஃப் ப்ரீமெச்சூர் dissolution of a state legislative assembly, what maximum period can MLA hold office? மாநில சட்டமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்படும் சந்தர்ப்பத்தை தவிர ஒரு MLA எவ்வளவு காலம் பதவியில் இருக்க முடியும் கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. On the June solstice, the sun's rays fall vertically on which latitude, making it the longest day of the year? ஜூன் சங்கராந்தி அன்று சூரியனோட கதிர்கள் எந்த அட்சரேகையின் மீது செங்குத்தாக விழுந்து அந்த நாள் வந்து அந்த ஆண்டோட மிக நீண்ட நாளாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 23.5 டிகிரி வடக்கு அட்சரேகை அல்லது கடக ரேகையில விழும்போது. ஓகேவா, சோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜூன் 21, 22 தான் இந்த ஜூன் சங்கராந்தி வந்து நிகழுது. சோ அந்த டைம்ல அந்த நாள் வந்து மற்ற எல்லா நாட்களை விட பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீண்ட நாளா இருக்கும். ஓகேவா, ஆண்டின் மிக நீண்ட பகல் பொழுதாகவும் மிக குறுகிய இரவாகவும் இருக்கும். மிகப்பெரிய நாளா வந்து அது இருக்கிற மாதிரி இருக்கும். On which 2 days of the dates of the year do the sun's rays fall? ஓகேவா, directly on the equator, making a day and night equal everywhere on earth. ஆண்டின் எந்த 2 தேதிகள்ல சூரியனோட கதிர்கள் வந்து பூமத்திய ரேகையின் மீது நேரடியாக விழுந்து பூமியோட எல்லா பகுதிகளிலையும் பகல் மற்றும் இரவு வந்து சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 21st மார்ச் மற்றும் 23 செப்டம்பர்ல. ஓகே ஓகே In which state is the highest peak of the Western Ghats mountain range located? இதுவும் நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதா. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா மாநிலத்துல வந்து இருக்கு. ஓகேவா, ஹையஸ்ட் பீக் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கேரளால வந்து இருக்கு. ஓகே, சோ அந்த சிகரத்தோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஆனைமுடி. ஓகே, which is the highest mountain peak not only of the Western Ghats but of the entire peninsular India. சவுத் இந்தியாலேயே பெரிய சிகரமே அதுதான். மேற்கு தொடர்ச்சி மலையோட மிக உயர்ந்த சிகரம் கேரள மாநிலத்துல இருக்கு. இது பேர் என்ன அப்படின்னா ஆனைமுடி. ஓகேவா, ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, சோ உங்களுக்கு எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் எனக்கு முடிய வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க 99 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸையுமே டீம் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்டோட கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போங்க. ஏன்னா சேம் கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு வந்து 1-2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கும்போது கண்டிப்பா 40க்கு பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டடான கொஸ்டின் ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மினிமம் 5 to 6 மேக்சிமம் ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஷிஃப்டோட அனாலிசிஸ் கொஸ்டின் பிளஸ் இந்த லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் சேர்த்து 40க்கு
மார்க்ஸ்க்கு 20 to 22 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல சிலபஸ் எதுவுமே கவர் பண்ணாம இந்த மாதிரி ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 20 கொஸ்டின்ஸ் நீங்க ஓரளவுக்கு படிச்சீங்கன்னா மினிமம் ஒரு 15 கொஸ்டினாவது அட்டன் பண்ண முடியும். இங்க ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட். அதனால லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டினுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டினோட ஃபீஸ் வந்து 99, கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 199. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா உங்களுக்கு வந்துரும். ஸோ குரூப் டிக்கு நான் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலங்கிற ஸ்டூடெண்ட் 75 டேஸ்க்கான லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் கிளாஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களால குரூப் டி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். டெய்லி காலையில 10:30ல இருந்து 12 o'clock வரைக்கும் லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் லைவ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்போ குரூப் டிக்கு இந்த லைவ் கிளாஸ்க்கு மட்டும் எனக்கு கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1299 மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சதும் இம்மீடியட்டா பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு இமீடியட்டா ஐ வாண்ட் என்டிபிசி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.